வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் நம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கேபிட்டல் N பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ ஜீரோலேருந்து ஆரம்பித்தா ஹோல் நம்பர் பாருங்கள், அந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் ஹோல் நம்பரை விட பெரிய நம்பர் இன்டீஜருங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லா நம்பர்ஸும் வந்துடும். சரிங்களா? அடுத்து ரேஷ்னல், Q ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னென்னா P/Q ஃபார்மில் இருக்கும் இல்லையா, ஃப்ராக்ஷன்ஸ். இது தான் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே இன்டீஜரோட பெரிய நம்பர். ஓகே, அடுத்தது பாருங்கள், ரியல் அல்ஜிப்ரிக் அப்படின்னா இரேஷ்னல் நம்பர்ஸ், ரேஷ்னல் இல்லாத, அதாவது √2, √3, √4, √5 இந்த மாதிரி எடுக்கிறது தான். சரிங்களா? இதில் என்னென்னா √4க்கு ஆன்சர் இன்டீஜர் கிடச்சிரும். ஆனால் √5க்கோ √2க்கோ ஆன்சர் இன்டீஜர்ஸில் வராது, எல்லாமே டெசிமல்ஸாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்னலுக்கும் இரேஷ்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கள். ரேஷ்னல் நம்பர்ஸ் P/Q ஃபார்மில் இருக்கும், இரேஷ்னல் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஃபார்மில் இருக்கும். அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா √2க்கு பார்த்தீங்கன்னா 1.4142 சம்திங் போயிட்டே இருக்கும். அது நம்பர்ஸ் ரிப்பீட்டும் ஆகாது, அது டெர்மினேட்டும் ஆகாது. நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ரியல் நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். C ஃபார் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, ரியல் மட்டும் இல்லாமல் இமேஜினரியாக இருக்கும். அப்போ இமேஜினரின்னா ஐயை டினோட் பண்ணுறாங்க. ஐனாக்கா √(-1). சரிங்களா? ஐங்கிறது √-1. ஸோ I ஸ்கொயர் என்னன்னாக்கா அப்போ √-1ங்கிறதுல ரூட் கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஸ்கொயர் பண்ணும்போது. இப்போ I ஸ்கொயருங்கிறது -1 மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த நம்பர் சிஸ்டமில் ஈவன் நம்பர் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸாக இருந்தால் ஈவன். ஆட் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈவன் நம்பருக்கு நடுவில் வர எல்லா நம்பர்ஸுமே ஆட் நம்பர்ஸ். ஸோ இப்போ 0 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இஸ் த ஈவன் நம்பர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? நெகட்டிவ்ங்கிறது எதுவுமே நம்ம ஆட் நம்பராக கன்சிடர் பண்ணக்கூடாது நெகட்டிவில். அடுத்து பாருங்கள், ப்ரைம் நம்பர் பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 அப்படிங்கிறது 1ஓட டிவைசர் 1 மட்டும்தான். சரிங்களா? அதை நம்ம ப்ரைம் நம்பரில் சேர்த்த முடியாது. ஏன்னா 1ங்கிறது காம்போசிட் நம்பர். 1ங்கிறது பார்த்தீங்கன்னா காமன் டிவைசர் ஃபார் ஆல் த நம்பர்ஸ். அப்போ நம்ம 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஈவன் நம்பர்லேயே ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஈவன் நம்பரோட ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 அதோட டிவைஸ் பாருங்கள், 2 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அதே மாதிரி 3 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 5 5ஆல் தான் டிவைட் ஆகும். 7 7ஆல் தான் டிவைட் ஆகும். இதில் ஏன் 4 வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த 4 வரல. அடுத்து பாருங்கள், 6 வரல பாருங்கள். 6 என்ன வரும் பாருங்கள், 6ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இத்தனை ஃபேக்டர் இருந்தால் அதை நம்ம ப்ரைம் நம்பராக சொல்ல முடியாது. ஒரு நம்பருடைய ஃபேக்டர் அதே நம்பராக இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர். ஃபார் 7 எடுத்துக்கிட்டீங்க, அடுத்து 11 எடுங்க, 13 எடுங்க, 17 எடுங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு thousands வரைக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1000 ப்ரைம் நம்பர்ஸ் இதில் இருக்குது. சரிங்களா? இதில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் பாருங்கள். 100ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 90க்கு மேலே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 97 1 and only ப்ரைம் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 10 சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2357 சிங்கிள் டிஜிட். டபுள் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 11, லாஸ்ட் நம்பர்னால் 97. ஸோ டபுள் டிஜிட் ப்ரைம் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர் 11, லாஸ்ட் நம்பர் 97. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரைம் நம்பர்ஸை இதில் கன்சிடர் பண்ணியிருக்கோம்.